பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராண்ட்மா கேம் பிளே தான். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி மோடு டிஃபிகல்ட்டியில் ஈஸி மோடு முடிச்சிருந்தோம். மீடியம் மோடு செம்ம கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா வடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன். நான் கிராண்ட்பா பார்த்தியா பேராண்டி உன் பேத்தி கூட சேர்ந்து அதை முடிச்சிருப்பா. சரி கிராண்ட்பா. அதான் நம்ம தாத்தா சொல்லிட்டார்ல, வா போலாம். போலாம் வாங்க தாத்தா. வாங்க அண்ணா. எங்க வா கிரியேட் பண்ணுங்களா? எதுக்கோ கவிஷ்கா எதுக்கோ பார்த்தீங்கன்னா என்ன ஐஸ் வைக்கிறா. ஐ திங்க் ரோபக்ஸுக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு கவிஷ்கா ஐஸ் வைக்கிறேன்? ஐயோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டானே. ஏதோ முளம்புறா, கண்டுபிடிச்சிட்டான்னு முளம்புறா கைஸ். எனக்கு தெரியும் ரோபக்ஸ் தான் பண்ணுறது. ரோபக்ஸே என்கிட்ட இல்லையே. ஐயோ கண்டுபிடிச்சானியா இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்து போடுவோம். கவி இந்த கேம் எப்படி வேணும் தெரியுமா? தெரியும். குக்கீஸ் கண்டுபிடிச்சேன். குக்கீஸ் இல்லை, பர்கர் ஜூஸ் எல்லாமே தான். குக்கீஸ் மட்டும் இல்லை, பர்கர் ஜூஸ் எல்லாமே. ஆமாம், இது மீடியம் ஓடுது. ஒஞ்சிக்கோ எங்கே ஒஞ்சிக்கிட்டேன் கபோர்டு இல்லை. பாத்தியா கபோர்டுக்குள்ள திறந்து கபோர்டுக்குள்ள ஓடிக்கிறாங்க. முன்னொரு கேள்வி கண்டுபிடிச்சிட்டு வேண்டாம் அந்த கேள்வி. ஆமாம், கிளவி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் கைஸ். நான் ஒத்துக்கிற கிளவி கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான். ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுறதுனால கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறதுலாம் தெரியும். டிஃபிகல்ட்டி மோடுக்குன்னா அதுக்கான தயாராகணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கிளவி தூங்குறது எனக்கு கிளியராக கேட்குது. ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுறதுனால. ஒரு கிளவிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து தாங்க சொல்லணும். இந்த கிளவி கொஞ்சம் உஷாரான கிளவிக்கிட்ட உஷாராக தான் இருக்கணும். கிளவி இரு கிளவி எங்கிட்ட ஒழிஞ்சிக்கோ. அந்த கபோர்ட் கிட்டே ஒளிரா பேசுவேன். சரி ஒழிஞ்சிக்கோ. இருக்கு பக்கத்துல எங்கேயோ ஒளி. நீ ஆனால் ஃபுட்டு கூட கண்டுபிடிச்சி தந்துடுறேன் எனக்கு ப்ளீஸ். ஃபுட்டு நான் போட்டேன். இங்கே தான் போடணுமா ஃபுட்டு வந்து? அப்படியே ஜூஸ் குடிச்சு ஓடிடலாமா? ஓடு. இப்போ கிராண்ட்மா தூங்கியாச்சு. ஒரு சடன் பயின்ட்டேன். அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் பயின்ட்டேன். டக்குனு பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கிற சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்ஃபோன் போடும்போது தெரில. பட்டு இப்போ ஹெட்ஃபோன் போட்டதுனால பயின்ட்டேன். அந்த சவுண்ட்னால கிராண்ட்மா ஏந்திக்கிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கிராண்ட்மா பார்த்து கவிஷ்கா எங்கேயாவது ஒழிஞ்சிக்கோ. எங்கே இருக்க? கபோர்டுக்குள்ளேயே ஒளிரா கைஸ். கபோர்டு திறக்க போது கவிஷ்கா சாவ போகிறான். அங்கே தெரிஞ்சா அங்கே இருக்கா போகிறேன் கவிஷ்கா. திறந்து விட்ருவோமா கவிஷ்காவை? நீ வர கோத்து விட்டுட்டு நான் கேம் கிராண்ட்மா தூங்கிச்சு. இதை திறந்து பாரு. உன் ரூமில் இருக்கிற கபோர்டு திறந்து பாரு. நம்ம ரூமில் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நீ சாப்பாடு கலெக்ட் பண்ணிட்டு நான் சொன்னேன். நான் வேறு என்ன சொன்னேண்ணா? கவி பெட்டுக்கல்ல ஒளி, அதான் நல்ல சாய்ஸு. ஐயோ ஒன்னே எஞ்சிக்கிச்சுட்டான். வார்டு மோடு ஏன்டா போட்டு ஒழிஞ்சுக்கோ. எங்கே இருக்க? பெட்டுக்கட்லையா? அங்கேயே ஒழிஞ்சிக்கோ. அங்கே தான் ஐ திங்க் கிராண்ட்மா அதுன்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா ரொம்ப தப்பு. யா என்ன பண்ணுற? ஓடு. என்னடா லூசு கிராண்ட்மா வருது. இப்போ செவத்தில் போய் முட்டிக்கிச்சு. இப்போ பைத்தியக்கார கிராண்ட்மா இருக்கும். பைத்தியம் அதில் என்கிட்ட தான் வரும். இது போக மாட்டேங்குது. போச்சு. ஐ திங்க் நம்ம கிராண்ட்பா ரூமில், இது கிராண்ட்மா ரூமில். ஆமாம் பக்கத்தில் இருக்கிறதா நம்ம முதல்ல இருக்கிறது தான் கிராண்ட்பா ரூமு. இது பார்த்தீங்கன்னா கிராண்ட்மா ரூமு. நம்ம பக்கத்து ரூம் தான் கிராண்ட்மா ரூமு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேயோ தூங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சீரை இங்கே இருக்குது பீஸா பேக்கெட்டு. பட் கிராண்ட்மா எழுதிருக்கோம். நம்ம ஜூஸ் இருக்குது, குடிச்சிட்டு ஓட வேண்டியது தான். கொஞ்சம் பிடிக்கல. மட்டும் பார்க்க ரொம்ப கொடுமை இருக்காங்க. பெட்டுக்கல்ல வந்துச்சு. மூஞ்செல்லாம் அடிக்காதுடா மூஞ்ச. இன்னும் கிராண்ட்மா வேற, இது வேற ஒன்று. என்னது வருதா? கைஸ் நம்ம இப்போ கிராண்ட்மா இடத்துலேருந்து எடுக்க போகிறோம். நான் வேறு எதுவுமே இல்லை கைஸ். கிராண்ட்மா இடத்துலேருந்து எடுத்தாகணும். தண்ணி போட்டு கவி இங்கே இருக்காத ஓடிடு. இடம் சோடாக இருக்கிறனால தப்பிச்சிடுவோம் கைஸ். கவிஷ்க்கு எப்படி தப்பிக்க போகிறான்னு எனக்கு தெரியல கைஸ்.
நான் ட்ராப் பண்ண நான் இன்னைக்கு இங்கே ஒளிய போகிறேன். நான் வெளியே போயிட்டு வேணா வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாக்கு தெரியாமல் ஜூஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ கிச்சனுக்குள்ளே இப்போ பாருங்கள் கிராண்ட்மா இங்கேயே வரும் பாருங்களேன். இவ்வளோ நேரம் இங்கே வராமல் கரெக்டாக இங்கே இருக்கும்போது வரும் பாருங்கள் கிராண்ட்மா. ஒளிடி பொடி 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 போ 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 கவி போ. அடிப்பாவி அவுட் ஆயிட்டா கைஸ். ஸோ ஏன்டி இப்படி பண்ணுற? அவுட் ஆயிட்டான். அப்பயே சொன்ன போய் ஒளிட்டு சொல்லிட்டு அவுட் ஆயிட்டா கைஸ். சரி நம்ம வந்து இப்போ நான் முடிச்சிடுவேன். அடுத்த ரவுண்டில் பார்த்தலாம் இருங்க கைஸ். அடுத்த ரவுண்டில் அதாவது சரி இப்போ கேம் அவுட்லாம் நான் கேம் அவுட்லாம் வெளில போக மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை முடிச்சதுக்கப்புறமேட்டு ஹார்ட் மோடில் கவிஷ்கா வருவான். ஹார்ட் மோடில் போகல ஹார்ட் மோடில் கவிஷ் வருவான் கைஸ். நான் செத்து கிடக்குறேன்டா பாத்தியா காட்டு காட்டு எப்படி இருக்கு பார்க்கலாம் என்ன காட்டுறா ஒரு 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 ஓடு 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 எங்க ஐயோ பேக்கட எவ்வளோ வெளில போச்சுது உன்னை பார்க்குறேன் பார்த்துச்சா சாரி ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்பா நான் எவ்வளோ பேசவே இல்லை கடைசி வரைக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த சேகர் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் கவிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து எங்கே மேலே இருக்கா? நான் 5 தான் தேவைப்படுது கைஸ். எஸ் கமா நம்ம மீடியம் லெவலில் முடிக்க போகிறோம். நான் 5 தான் தேவைப்படுது. நம்ம ஈஸியாக எடுத்துனா ஐ திங்க் ஸோ ஐ ஹோப் இட். எனக்கு கிச்சனில் தான் நிறைய இருக்கு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் அதுதான் ஜூஸ் பாட்டில் இருக்குது வாட்டர் ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுவேன் இப்போ. இந்த சோடா இருக்குல்ல கைஸ், இந்த சோடா இருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் ஓடுவேன். பக்கத்துலேயே இருக்குடா பார்த்தா தெரியல என்னது இருக்குது இந்த மேலே வாட்டர் பாட்டில் பார்த்தேன் இப்போ தான் வரப்போகுதுடா கூட வராது வராது. கீழே 10 செகண்ட் தான் கைஸ். அப்படி வருதுடா சரி பார்த்தோம். ஓடு 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 ஒளி 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 ஒளி. யோயோ சே அட்ரை கூட போயிட்டு கைஸ் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நானும் கவிஷ்கா வந்து பார்த்தீங்கன்னா 15 கலெக்ட் பண்ணிட்டோம். பட் கவிஷ் போட்டுருச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கவிஷ்கா வந்து அவுட் ஆகிட்டா. சிப்ஸ் பேக்கெட் இருக்க மட்டும் எடுத்து போனோமே. இந்த கிராண்ட் ஒன் சும்மாவே இருக்க எல்லாருமே கட்சினே இருக்குது கிராண்ட்மா. கைஸ் நான் வந்து டக்குன்னு வந்துச்சு கைஸ். ஆமாம் கைஸ் இவ்வளோ கீழே வர வேணாம் சொன்னேன். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம கீழே வந்தனால கவிஷ்கா வந்து கிராண்ட்மா பெடக்ஸ்லேயே போட்டுருச்சு. கூட்ட மேலே போட எப்பயுமே ட்ரிங்கர்ஸ் வச்சுருக்கான். அதை எனக்கு கூட கேம் முடிக்கிறேன். நிறைய காசு எடுத்து வாங்கணும். என் ட்ரிங்க்ஸ் 11 செகண்ட்ஸ் இருக்கான உள்ளே போய் ஒஞ்சிடுறதுக்கும் இந்த பாருங்க எப்படி கிடக்கிற போகிற கவிஷ்கா உள்ள போமா? கவிஷ்கா உள்ள என்னடா பண்ற? ஐயோ என்னாச்சு? எப்படி இருக்கா பாரு கவிஷ்கா. ஏய் கவிஷ்கா போடா. ஏய் கவிஷ்கா மென்டல் டாக்டர். ஆடு மோட்ல நீ வேணா வா. ஆடு மோட்ல வா. ஃபர்ஸ்ட் ரீஜன் இரு வெயிட் பண்ண. ஹார்ட் மோட் போ. வெயிட் பண்ணு. ஹார்ட் மோட்ல நீ இருப்பியா கேட்டேன் சொல்லு. என்னது இருப்பியா? ஏய் ஹார்ட் மோட்ல பாப்பா இருடி. இது ஈஸி. இது வந்து மீடியம் மோடு சரியா? எனக்கு ஒரு வழி தெரியும்ட்டாங்க போடா. இரு தூக்கிட்டு போடு. வெளியில் போய் தெரியுது. ஃப்ரிட்ஜ் அங்கேயே நோண்டிட்டு இருக்கு. ஃப்ரிட்ஜில் போடா. ஃப்ரிட்ஜில் எப்போ எடுத்துறேன்டி. மேலே இருக்கு. மேலே எடுக்க முடியல என்னால். யானே தெரில மேலே எடுக்க முடியல என்னால். அதுக்குள்ளேயோ ஆமாம் கிராண்ட்மா கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் உள்ளே தூங்கி போய் நான் இங்கே தூங்கி போயிருந்தேன். நான் இன்றைக்கி இங்கேயே இருக்கிறேன் கைஸ். நீங்கள் இங்கே இருந்துப்பேன். வெளியே ஒன்று இருக்குது பார்த்தியா கைஸ்? வெளியே நம்ம வெளியே போவோம். நம்ம வெளியே ஒன்று இருக்குது. ஐ திங்க் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும். வெளியே வேணால் போவோம். கிராண்ட்மா எப்போ போவோன்னு தெரில. ஏய் கிராண்ட்மா போடி. ஏய் கிராண்ட்மா போ. ரூமுக்கு போச்சுன்னா நம்ம போய் அதை எடுத்துடலாம். முதல்ல தூங்கணும் கைஸ். தூங்கணும் இருக்க வெயிட் பண்ணோம் கைஸ். கிராண்ட்மா வந்து தூங்கணுன்னே ஐ திங்க் ஸோ. கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா வரான்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா உள்ளே இருக்குது. அதனால பார்த்து நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இந்த உள்ளே போய் ஒழிஞ்சுப்போம். கிராண்ட்மா வந்து இது வரைக்கும் ஓகே. இந்த கிராண்ட்மா வந்து தூங்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிராண்ட்மா வந்து தூங்க போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக வேண்டியது தான். குடிக்க போகிறாங்க
ஆனால் ஹார்டு ஒரு தான் கைஸ் சாப்பிடுது செம்ம கைஸ். இந்த ஒரு மணி தான் டிஃபிகல்ட் மோட முடிச்சிடும் நம்ம. அது பீஸா தான் இந்த ஒன்று இந்த மட்டும் வச்சிடோம்னா லாஸ்ட் பீஸு இந்த டிஃபிகல்ட் மோட வந்து முடிச்சிடுவோம். ஓடு 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 அவ்வளோதான். எஸ் டிஃபிகல்ட் மோட நம்ம முடிச்சாச்சு வச்சு அடிச்சிக்கோ. டிஃபிகல்ட் மோட வந்து முடிச்சாச்சு. லாபி கொடுத்துட வேண்டியதான் கைஸ். லாபி கொடுத்துரு. லாபி ஓகே. இப்போ இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கலே கஷ்டமான மோடு. எவ்வளோ அதிகமாக இருக்குது. இம்பாசிபிள் தான் கைஸ் கடைசி லெவலு. இப்போ நான் ஹார்டு போகிறோம் நம்ம. பெட்ரூமா? என்ன பெட்ரூம் இது? ஓ நான் இழந்த பெட்ரூமா? சரி வா நீ வா. எங்கே இருக்க? எங்கே நில்லு. அவ்வளோதான் கைஸ் கரெக்டாக இருக்குது. ஹார்ட் மோட் ஓடி இது வரைக்கும் எனக்கே தெரியல. இங்கே பாருங்க கைஸ் டிஃபிகல்ட்டி ஆடு தெரியுதா? கரெக்டாக ஆடு போட்டுருங்க. போச்சு கைஸ். ஆடு ஐ திங்க் வந்து ஆடு நான் இதில் தோக்க போகிறேன். ஐ திங்க் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போயிட்டு அவ்வளோதான் முடிச்சுக்க போச்சு. எவ்வளோ நல்லது. பர்கர் பக்கத்தில் இருக்கு. 100ன்னு காட்டுச்சு. செகண்ட் பைன் டாம கைஸ் 25 தான். திரும்ப மேலே 100ன்னு காட்டுது. நான் பைன் 10 அது 100ன்னு காட்டுது பார்த்தேன். 100லாம் முடிக்க முடியாது. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் டிஃபிகல்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். உள்ள டக்குன்னு எழுதிச்சு உள்ளே வந்துரு. வந்துட்டேன். டக்குன்னு எழுதிச்சு கேட்குறான்மா. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து 4 கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து நிறைய தேவைப்படுது நமக்கு. அந்த கிளிட்டர் மரக்குடி என்னடா ஓடுறது? கிளிட்டர் மரக்கு என்ன ஓடுது? வேணுமா? எங்கே இருக்குது? இது கேமரா தூங்கிச்சு. அது வந்து காசு ரூம் நினைக்கிறேன். காசு கொடுக்கணும்னு நினைக்கிறது. கவி கீழே மட்டும் வராது. நீ மேலே ஏறு. நான் ஆனாலும் கீழே மட்டும் வந்துடுறேன். கிராண்ட்மா ஏஞ்சிக்க போச்சு. நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிக்காது. ஏஞ்சிக்கொண்டு ஐயோ ஏஞ்சிச்சு. guys we are back now. அது கிராண்ட்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் அடிச்சிடுச்சு. ஸோ பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். இந்த கிராண்ட்மா நம்ம ரிவேஞ்சு காட்டுறோம். கிட்ட அவ்வளோ இருக்கு கைஸ். நான் கிராண்ட்மா வந்துச்சு. சீக்கிரமா வருது கைஸ் கிராண்ட்மா. இந்த வாட்டி நான் வந்து எங்கே போக போகிறேன்னா பக்கத்து ரூம் தான். கிராண்ட்மா ரூமுக்கா? கிராண்ட்மா ரூம் தானே. கிராண்ட்மா ரூம் அது பக்கத்து தாண்டி கிராண்ட்மா. இது நம்ம ரூம் டி. இது நம்ம ரூமா? பக்கத்து ரூம் தானே கிராண்ட்மா எங்கே இருக்குது? அதான் கண்ணே தெரியும். கிராண்ட்மா இப்போ தூங்கிச்சு. நான் இந்த ரூம் போகிறேன். கிராண்ட்மா வேணா அங்கேயே வேணா ஒழிஞ்சிக்கோ. வேணா இங்கே ஒழிஞ்சிக்கோ. அங்கேயே ஒழிஞ்சிக்கோ. உன் இஷ்டம் தான். நீ அங்கேயே ஒழி. கைஸ் பாத்ரூமில் வந்து ஒளிர இடம் ஒன்று கண்டுபிடிக்கணும். பட் பாத்ரூமில் பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஃபஸ்ட்டே அவ்வளோவா வச்சுட்டேன்னா ஹாட் டாக் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். ஹாட் டாக் எடுத்துருந்தேன். ஆமாம் சரி. நம்ம ரூமில் ஏதோ இப்போதைக்கு இல்லை. கவிஷ்கா நீ வந்து ரோப்ளாக்ஸ் தானே ஹெட்ஃபோன் போட்டிருக்க? ஆமாம் நான் உண்மையாகவே ஹெட்ஃபோன் போட்டிருக்கேன். ஆமாவா? நானும் கைஸ் கூட பர்த்டே வரப்போகுது. ஆனால் நானும் ஹெட்ஃபோன் எங்கள் அம்மா தூங்கிச்சா? உனதான் ஹெட்ஃபோன் கிடையாது. சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடியாது. நான் சின்ன பொண்ணாக இருந்தாலும் எனக்கு 8 வயசு தான் ஆகுது. நான் நல்லா வாய் பேசு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏவா கிராண்ட்மா அஞ்சுக்கு போகுது. கைஸ் என்கிட்ட சோடா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பிச்சிடுவேன் ஈஸியாகவே. பட் கவிஷ்கா வந்து ஒரு நூபு. உள்ளே ஒழிஞ்சிக்கிறியா? உள்ளே ஒழிஞ்சிருக்கேன். உள்ளே வச்ச ஃபுட்டு தான் எடுத்து வந்துடுறேன். உள்ள ஃபுட்டே இல்லையே, என்ன பண்ணுறது? நான் இப்போ ஒழிஞ்சிக்கிறேன். கவிவா வந்துட்டேன். கத்தாத கரெக்டாக வந்துச்சு. பெட்டெக்ஸில் அடிச்சிருக்கோம். போயிடுச்சு. இது போல உள்ள வாடி. உனக்கு போயிடலடா, எனக்கு போயிடுச்சு. உனக்கு போயிருக்காது. லூசே. 2 பேருக்கும் ஒரே கிராண்ட்மா தாண்டி. ஏன்டி இப்படி பண்ணுற? இந்த ரூமில் கிராம ரூமில் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த ஹாலில் தான் அவ்வளோ இருக்குது. அதுதான் இருக்கு. தூங்கிச்சா? தூங்கல. கீழே இருக்குது கிராண்ட்மா. தூங்கிச்சா? எங்கள் பாத்ரூம் ஒன்று பார்த்தேன். கருமோ என்ன பண்ணுறது? போகிறது கீழே நீ கீழே போகாத. தாத்தா ரூம்ல நிறைய இருக்கு பாரு. தாத்தா
ஐயோ கவி கவி ஒழிஞ்சிக்கோ நீ கிராண்ட் ரூமில் ஒழிஞ்சிக்கோ டக்குன்னு ஒளி 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 நல்லா ஒளி கைஸ் கவிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூம் இருக்குல்ல அங்கே ஒழிஞ்சிக்கிறான் நான் வந்து இந்த ரூமில் ஒழிஞ்சிக்கிறேன் எங்கே இருக்கணும் கட்ட இந்த வாழைப்பழம் வந்து வச்சுக்கோங்களேன் இந்த வாழைப்பழம் காசு கேட்குறாங்க இந்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு விழுந்துட்டு நாங்கள் ஒரு பொருள் எடுத்து போய் கைஸ் கரெக்டாக கிராண்ட்மா வரணும் பார்த்து போட்டு விட்டோம்னா வலிக்கு விழுந்துடும் அதனால பார்த்து பொருளை வந்து உள்ளே வச்சிடலாம் கைஸ் நானும் இன்னும் இப்போ தான் 15 கேட்குறானுங்க கரெக்டாக 15 சேர்த்து நம்ம போயிடலாம் கைஸ் நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அது பியூட்டிஃபுல் கவிஷ்கா யோயோ கைஸ் சாரி இது வந்து லாஸ்ட் ட்ரெயின் நம்ம விளாட்லாம் ஓகே இந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து நான் வெளில விளாட்லான்னு பார்த்தேன் கவிஷ்க்கு அதை சொல்லிட்டு இருந்தா வெளில விளாட்லான்னு பார்த்தேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டேன் ஸோ சாரி இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது கைஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எனக்கு கோவப்படாதீங்க இது கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் ஓபி வின் கவி 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 அப்பாடி இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒரு பர்கர் இருக்குது நான் எடுத்துட்டு வரேன் வரும்போது ஒரு இது இருந்துச்சு அது போயிடுச்சானே தெரியல தூங்கிடுச்சா தூங்கினா நம்பி தூங்கல தூங்கிச்சு கஷ் கிராண்ட்மா ரூமில் எடுக்கலாமா கிராம ரூமில் ஒரு ஃபுட்டு இருக்குது எடுத்துட்டு வா அந்த ஹாட் டாக் எடுத்துட்டு வா போ நான் கிராம ரூம் கிராண்ட்மா சீக்கிரமாக எழுந்திரும் இந்த வாட்டி நான் போகிறேன் இந்த கிராண்ட்மா கிட்ட போகணும்ல அதனால சீக்கிரமாக எழுந்திரும் இவன் இங்கே போய் இன்னும் ஓடிட்டா வந்துட போகுது அவன் வந்துடும் கைஸ் கண்டிப்பாக அதான் நான் போகிறதுக்குள்ள கண்டிப்பாக வந்துடும் நான் இங்கேயே கொஞ்சிக்கிறேன் நான் உடனே கையில் வச்சுருக்கேன் அதை நான் தான் சொன்னேன் டாட்டாலாம் வரல சும்மாலாம் ஓல படாத சும்மாலாம் 2 செகண்ட் எங்கே இருக்கணும் அங்கே வந்துருச்சு ஊட தான் முடிச்சிட்டோம் கிராமத்தில் இருந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கு கிராம தூண பக்கத்து ரூமுக்கு போய்ட்டு சோடா குடிச்சிட்டு அது கிராம தூங்கிச்சு ஓகே பாத்ரூமில் ஃபுல்லாக கிளியரா ஐயோ என்னோட பாத்ரூம் இவ்வளோ வச்சுருக்கோம் பாத்ரூம் நிறைய இருக்குடி எக்கச்சக்கமாக இருக்கு பாத்ரூமில் போடி நான் பர்கர் வச்சுட்டு எனக்கு இது பண்ண போகிறேன் வச்சிட்டேன் வா கரெக்டாக 10 செட் வச்சுருக்கோமா கிராண்ட்மா பைத்தியம் அது பைத்தியம் எங்கடி இருக்கு அந்த அந்த ஆரோ மார்க்கே காட்ட மாட்டேங்குது எங்கே இருக்குன்னு அந்த ரூமில் என்னென்ன இருக்கும் அந்த தங்க மாதிரி ஜொலிக்குது அதில் என்ன இருக்கும் அது காசு நிறைய கிராம தூங்கிச்சு தூங்கிச்சா ஒன்று போனாலே பாத்ரூமில் ஹாட் டாக் பாத்ரூமில் நிறைய இருக்குது கவிஷ்கா இந்த பாருங்க கைஸ் பாத்ரூமில் அவ்வளோ பாத்ரூம் கிளியர் பண்ணியாச்சு ஒரு மாதிரி கிளியர் பண்ண சொன்ன கேட்க மாட்டேன் அதுக்குள்ளேயே வந்து கவிஷா அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ வந்துடாத பர்கர் பார்த்துட்டேண்ணா சரி நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ இன்னைக்கு இங்கே தூக்கிட்டேன் கிராண்ட்மா ஏஞ்சிச்சு வெக்கம் ஐடு கிராண்ட்மா ஏய் என்ன பண்ணுற ஷை என்ன பண்ணுது மேலே ஏறி நின்றுச்சு போமா அங்கே பாரு எடுத்து பர்கர் எடுத்து பாவுது போதா இங்கே பாருங்க செங்க நந்துனுங்க போய் தூங்கிச்சு அப்பா நான் கிச்சனுக்கு போக போகிறேன் தோரோ இங்கே நிறைய இருக்குது கொஞ்சம் ஹார்ட் மோடு இது கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் கிராண்ட்மா ஐயோ கிராண்ட்மா முடிக்க போகுது போயிட்டேன் நீ சொன்னா போயிட்டோம் ஒன்றே முடிச்சிருச்சு ஆமாம் நான் அதாவது கைஸ் கிராண்ட்மா கிட்ட இருக்கிற பொருள் ஏதாச்சும் நம்ம எடுத்தோன்னா கிராண்ட்மாவில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுக்கும் ஓகேவா கிராம கிட்ட இருக்க பொருள் எடுத்தோம்னா கிராண்ட்மா சீக்கிரம் முடிச்சோம் ஹார்ட் மோடில் மட்டும் தான் ஈஸி மோடில் அப்படி கிடையாது ஹார்ட் மோடில் மட்டும் தான் அப்படி இருக்கும் பைத்தியம் கிராண்ட்மா நீ அப்பயே போயிடணும் கீழே அப்பயே சீக்கிரமாக போய் ஒளிஞ்சிட்டு கீழே டைம் போச்சா வெளியே நிறைய பொருள் சரி ட்ராப் பண்ணிட்டு ஐயோ ஃபுல் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா கண் கூட காட்டின பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல் ஆயிடுச்சு சொல்லி டக்குன்னு ஃபுல் ஆயிடுச்சு நான் பாலில் ட்ராப் பண்ணிட்டு வரேன் பார்த்தீங்களா சொன்னேன்ல எவ்வளோ ஃபுல் ஆயிடுச்சுன்னு இப்போ போகிறது ஆபத்து கிராண்ட் ரூமில் என்ன இருக்கா காலி கிராம் பண்ணும் காலியா கிளியரா எனக்கு தெரியல அந்த ராயலில் ஒன்று இருந்துச்சு பார்க்க அப்போ கிராண்ட் ரூமில் இன்னைக்கு தங்கிக்கோ நாளைக்கு கிராண்ட் ரூமில் கைஸ் 5 more கைஸ் சாரி 10 more கைஸ்
சாரி கைஸ் 10 மோரே தப்பாக சொல்லிட்டேன். என்னடா அந்த கிராண்ட்மா இன்னும் இப்படியே பண்ணி எனக்கும் வந்துச்சுடா. கவிஷ்கா 2 பேருக்கும் ஒரே கிராண்ட்மா தான். எனக்கும் தான் அதே தான். அதான் சொன்னேன். தூங்கிடுச்சா? அது எப்பயோ தூங்கிச்சு. நீனும் தூங்கிட்டாருங்க. ஐயோ கிராண்ட்மா முழிக்க போதும் நினைக்கிறேங்க. நான் உள்ளே போய்ட்டேன். கவிஷ்கா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஆயிடுச்சு. கவிஷ்கா வந்து ஒரு பொருள் வச்சிருக்கா கைஸ். நேராக கிராண்ட்மா இங்கே தான் வரும். ஹெட்ஃபோன் போடுறதுனால வெயிட்டாக இருக்குது கைஸ். அப்படியே வேர்த்து போகுது ஃபுல்லாக. கைஸ் இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஒன்றும் கைஸ் ஹெட்ஃபோன் வந்து ரொம்ப வேர்த்து போச்சு. தொடச்சிட்டு திரும்ப வைக்கிறேன். ஏன்னா அந்த கிராண்ட்மா இவ்வளோ இதுக்கு நான் ஒரு பொருளே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இவ்வளோ நேரம் தூங்கினுக்குது கிராண்ட்மா. கிராண்ட்மா பெட்டு மேலேயே இருக்குது கைஸ். கடுப்பா இங்கே பாருங்களேன். ஸோ அந்த ஆடி பந்தோம் கிராண்ட்மா வெளில அப்போ வரும். தூங்கிச்சு. அப்பா வெளியில் வந்துடுறேன். ஏஞ்சி மட்டும் ஒரே வாட்டர் பால் இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு ஓட்ட வேண்டியதுதான். வச்சுட்டேன். ரொம்ப ஃபுல்லாகிடும் கைஸ். நம்ம கிராண்ட்மா பக்கத்தில் இருந்தால் செம்ம ஃபுல்லாகி டக்குன்னு கிராண்ட்மா இருந்துக்கும். கழிச்சு படுக்க தான் சேஃப் நினைக்கிறேன். நான் எனக்கு அங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன். வந்துச்சு கிட்ட டக்குன்னு தூங்கி வச்சுக்கோங்க. இன்னும் வாட்டர் பாட்டில் அங்கே அந்த காயை திறந்து வச்சுருக்கோம் கைஸ். வாட்டர் பாட்டில் இங்கே. ஆமாம் 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. நான் வரேன் அப்படின்னா கீழே ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன். பாருங்கள் வேண்டிய வந்துடுறேன். 1 கிலோ இறங்கி வந்து எடுத்துடுறேன். கிராண்ட்மா எங்கே இருக்கு? கிராண்ட்மா எங்கே இருக்குன்னு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஒன்றே எடுத்துடுறேன். கிராண்ட்மா இங்கே இல்லை, அது நல்லா தெரியும். போ ஜஸ்ட் மிஸ் கைஸ். சத்தியமாக ஜஸ்ட் மிஸ். பிடிச்சிருக்கோம். நல்ல வேலை உள்ளே வந்துட்டேன். தூங்கிடுச்சா? அதுதான் இந்த வியூவில் வைக்கணும். இல்லை தூங்கலை இன்னும் தூங்கலை. சம்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்தேன். எது கத்துறோம்? மூடிக்கிட்டு போடு. ஒன்று நான் எதுவுமே பண்ணலடா கத்த. அவன் வந்து கவி கீழே மட்டும் வந்து பார்த்து வா. 2 பேர் இருந்தால் ஐ திங்க் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பார்த்து அது பேர் சொல்லிட்டு பார்த்து கவிஷ்கா. நீங்கள் ஒழிஞ்சிக்கிறேன். வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்தியா? எடுத்துட்டேன். இப்படி எடுத்துட்டேன். இங்கேருந்து இங்கே எடுத்துட்டேன். ஓடி வந்துடுவான் மேலே. உளுக்க கவின ஒரு இது கண்ணு கொஞ்சம் கவி ட்ராப் பண்ண. நான் வேணாம். நான் போய் வேணாம் ட்ராப் பண்ண வேணாம். வேண்டே எங்கே சுற்று பாருங்க. வேண்டே கிராண்ட்மா எங்கே? வெளியே பால்கனியில் இருக்காடா. எல்லாத்தையும் எடுத்துட்டியா? பால்கனியில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாரு. பால்கனி எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை பால்கனியில். கிராமம் இதில் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இது இன்னும் வந்து 5 தேவைப்பது கேஸ். 5 மோர் கவிஷ்கா வச்சுருவா. அப்புறம் 4 இன்னும் ஒன்று இங்கே கிச்சனில். வாட்டர் பாட்டில் இருக்கா ஒன்று? போயிடுச்சு கிராண்ட்மா. வச்சா ஒட்டே 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 வட நான் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டு போயிட்டு எடுத்து வந்துடுறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐட்டிங்க பொருள் இருக்கும். ஆமாம் இருக்குது. 3 பொருள் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. கவி ஒழிஞ்சிக்கோ. வாப்பா பெஞ்சுக்கையில் ஒழிஞ்சிக்க போறியா? ஆமாம். நான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேயே பக்கத்துலேயே இருக்காது கிராமத்தில். நான் வந்து ரூம்லேயே போய் பண்ணிக்கிறேன். நான் டக்குன்னு கிராண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறது? ரூம்லேயே அதை சேவ் பண்ணிக்கிறேன் கைஸ். கவிஷ்க்கு வந்து கிச்சனில் இருக்கா. நான் வந்து ரூமில் இருக்கேன். வெளியில் ஏதாச்சும் இருக்காப்பா? வெளியில் தெரில. வெளியில் அங்கே வெளியில் இடம் இல்லை. ஸோ கைஸ் இப்போ கொண்டாந்து போய்ட்டு எனக்கு கிராண்ட்மானா போயிடுச்சு. கைஸ் 2 மோர் கைஸ். 2 தேவைப்படுது. கவிஷ்க்கு வந்து கிச்சனில் ஒன்று எடுக்கிறா. நான் வந்து மேலே ஒன்று எடுக்கிறேன். அவ்வளோதான். ஆல் போட முடிக்க போகிறோம். வச்சுருந்துறியா? வச்சுட்டேன். இப்போ நான் ஒன்று வச்சிட்டோம்னா கேம் முடிஞ்சிடும். அவ்வளோதான் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹார்ட் மோடே முடிச்சாச்சு. அடுத்தது பேர் இம்பாசிபிள் மோடு தான். பட் இப்போ கிடையாது. இம்பாசிபிள் மோடு. கவி லாபிக்குள்ளே வந்துருக்கு. லாபி
ஓகே கைஸ், இம்பாசிபிள் மோடு இப்போ வேலை போகிறது கிடையாது. இம்பாசிபிள் மோடு தனி வீடியோ. அது பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாசிபிள் மோடு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பை 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 பாய். இதோட அந்த வீடியோ முடிச்சுப்போம். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் கைஸ், பாய் 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 பாய். பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள்.